இன்றைக்கி நம்ம மத்தி மீனையும் மாங்காவையும் வச்சு தாங்க சூப்பராக ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க, அப்போ தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போட்டுடலாங்க. பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்து வதக்கிடலாம். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது நல்லா கிரேவி ஆகணுங்க, அப்போ தான் தக்காளியோட புளிப்பு வாசனை பச்சை வாசனை எல்லாம் போகும். இது நல்லா கிரேவி ஆயிடுச்சு. இப்போ நெல்லிக்காய் சைஸில் புளி கரைச்சி வச்சுருக்கேன், புளி தண்ணியும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் தீயை சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாங்க. இப்போ மாங்காவை சேர்த்துக்கலாம். மாங்காய் வெந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணுங்க. சூப்பராக பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனையெல்லாம் இதில் எடுத்து ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சிடலாம். ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க, அப்போ தான் நல்லா ஊறி சூப்பராக இருக்கும். 1/2 மணி நேரம் கழிச்சிட்டு எவ்வளவு சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ சாப்பிட்லாங்க. மாங்காவும் மத்தி மீன் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க.